ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் வெட்டி படுகொலை. நள்ளிரவு நடந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை அறிவிப்பு. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்ட புதுச்சேரி சட்டக்கல்லூரி முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டு விழா. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆட்சியில் பங்கு, துணை முதலமைச்சர் பதவி என ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்த முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த உமாசங்கர் காமராஜர் நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று தொழிலதிபர் சார்லஸ் மார்ட்டின் பிறந்தநாள் விழா கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரது பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை உமாசங்கர் கவனித்து வந்தார். சனிக்கிழமை இரவு கருவடிக்குப்பம் தனியார் மண்டபத்தில் நடந்து வரும் பிறந்தநாள் விழா பணிகளை பார்த்துவிட்டு இரவு 11:30 மணி அளவில் வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கு 5 இருசக்கர வாகனங்கள் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் உமாசங்கரை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். உமாசங்கர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே இருந்தார். தகவல் அறிந்து வந்த உமாசங்கரின் தாய் மற்றும் அவரது மனைவி சாலையில் படுகொலை செய்யப்பட்ட கிடந்த உடலை கண்டு கதறி அழுதனர். இது அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் லாஸ்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது அவரது தாய் மற்றும் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உமாசங்கரின் சடலத்தை எடுக்கக்கூடாது என கூறியதால் பரபரப்பு நிலவியது. அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிந்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். நள்ளிரவில் நடந்த இந்த கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு வரும் திங்கட்கிழமை முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முழுவதும் பள்ளிகளுக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விடுமுறை விடப்படுவதாகவும், அதிகரித்து வரும் கோடை வெயில் தாக்கத்தின் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் வரும் திங்கட்கிழமை 28/4/2025 முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் பள்ளிகள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் வழக்கம் போல் செயல்படும் எனவும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பேற்ற புதுச்சேரி சட்டக்கல்லூரி முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பேற்ற புதுச்சேரி சட்டக்கல்லூரி முன்னாள் மாணவர்களுக்கு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழா புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த், புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் பதவி என ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்த முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுச்சேரி திருபுவனை மற்றும் சோரப்பட்டு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் முழு உருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திறந்து வைத்து கட்சியில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியோருக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். அதன் பின்னர் அவர் பேசுகையில், கிராமங்கள் தோறும் அம்பேத்கர் சிலைகள் அமைப்பதை விட அவர் பெயரில் ஒரு படிப்பகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றும், அதுதான் அடுத்த தலைமுறையினருக்கு செய்யக்கூடிய பெரும் செயல் என்றும் கூறினார். மாணவர்களுக்கு படிக்கின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது வலியுறுத்தினார். மேலும் அவர் கூறுகையில், புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் கூட புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்ததாகவும், அப்போது அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்துவிடக் கூடாது என்று அந்த விழாவை புறக்கணித்ததாகவும் கூறினார். தனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடியதாக கூறியுள்ள அவர், ஆட்சியில் பங்கு, துணை முதலமைச்சர் பதவி என ஆசை வார்த்தைகளால் தன்னை வீழ்த்த முடியாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அப்போது பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் அந்த விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த உமாசங்கர் காமராஜர் நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில்
ஞாயிற்றுக்கிழமை அன்று தொழிலதிபர் சார்லஸ் மார்ட்டின் பிறந்தநாள் விழா கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரது பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை உமாசங்கர் கவனித்து வந்தார். சனிக்கிழமை இரவு கருவடிக்குப்பம் தனியார் மண்டபத்தில் நடந்து வரும் பிறந்தநாள் விழா பணிகளை பார்த்துவிட்டு இரவு 11:30 மணி அளவில் வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கு 5 இருசக்கர வாகனங்கள் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் உமாசங்கரை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். உமாசங்கர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே இருந்தார். தகவல் அறிந்து வந்த உமாசங்கரின் தாய் மற்றும் அவரது மனைவி சாலையில் படுகொலை செய்யப்பட்ட கிடந்த உடலை கண்டு கதறி அழுதனர். இது அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் லாஸ்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது அவரது தாய் மற்றும் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உமாசங்கரின் சடலத்தை எடுக்கக்கூடாது என கூறியதால் பரபரப்பு நிலவியது. அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிந்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். நள்ளிரவில் நடந்த இந்த கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம், ஓங்குக டாக்டர் அம்பேத்கர் புகழ், வெல்க பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் நாமம். நேற்றைய தினம் புதுச்சேரியில் உமாசங்கர் என்றவரை படுகொலை செய்ததாக நியூஸ் பேப்பரில் சொல்கிறாங்க. அதற்கு அவர் பேரில் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள், பாலியல் வழக்கு, வழிப்பறி வழக்கு, பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாகவும், அதேமாதிரி குயில் தோப்பு போன்ற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதாகவும், அதே போல் 1 வார காலத்துக்கு முன்னாடி அவரை மர்ம நபர்கள் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அவர் போய் லாஸ்பேட்டை காலத்தில் புகார் அளித்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாமல் என்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் பேரை கெடுக்கிறதுக்காகவும் என் குடும்பத்தார் பேரை கெடுக்கிறதுக்காகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது ஒரு கண்டிக்கத்தக்கது. மேலும் இந்த உமாசங்கர் என்றவர் என்னுடைய தங்கச்சி சட்டப்படி ஒரு இடத்த பக்கத்தில் இடத்த விலைக்கு வாங்கினாங்க. அதை சட்டப்படி அவங்க உரிமை இருக்கு. எனவே அந்த உமாசங்கரும் அவருடைய தந்தையும் அந்த இடத்துல தனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னதுனால இதை விசாரிச்சு எங்கள்தான் சொல்லுங்கன்னு சொல்லி தான் கலெக்டர்கிட்ட முறைப்படி எடுத்து கொடுத்துக்கிறேன். கலெக்டர் முறைப்படி அதை அளந்து எங்களுக்கு உரிமையானதை எடுத்து கொடுத்தாங்க. இத்தோட அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளான பேச்சு முடிஞ்சு போச்சு. அதன் பின்பும் தேவையில்லாம அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா என் பேரை இந்த மாதிரி தவறா பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா அவங்க மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்ல, கவர்னர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் அதில் டிஜிபிட்டையும் நான் புகார் அளிக்கிறேன். தேவைப்பட்ட நீங்க சிபிஐ போலீஸை கூட வச்சு விசாரிங்க. தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்தே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நகர பகுதியில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்திருக்குமார், உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் ராஜன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் சனிக்கிழமை இரவு புதுச்சேரி நகர பகுதிகள், கடற்கரை சாலை, அண்ணா சாலை, புசி வீதி, சுப்பையா சாலை உள்ளிட்ட இடங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் இரவு திடீர் சோதனை ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதேபோல் பெரியக்கடை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் காவல்துறையினர் சனிக்கிழமை இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டியில் அமைந்துள்ள சனீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற ராகு கேது பெயர்ச்சி சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். நவகிரகங்களில் ஒன்றான ராகு பகவான் சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு மீனம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு, கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெயர்ந்தனர். அதனையொட்டி புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் மொரட்டாண்டில் அமைந்துள்ள சனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 12 அடி உயர ராகு மற்றும் கேது பகவானுக்கு சிதம்பர கீதாராம் குருக்கள் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதையொட்டி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு நட்சத்திர ராசி பரிகார ஹோமம் மற்றும் மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் 108 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. மாலை 4:20 மணிக்கு ராகு மற்றும் கேது பகவானுக்கு பஞ்சலோக ஆபரண கவசம் சாற்றி மகா தீபாவளி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு கடலூர் குமார பாபா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருவதாகவும், அதிகபட்சமாக தென் மாநிலங்களில் அதிக அளவு மழை பெய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதன்படி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், திங்கட்கிழமை முதல் மே 2ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளிக்கல்வி இயக்கம் மற்றும் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான இசை மற்றும் விளையாட்டிற்கு சிறப்பு பயிற்சியில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பள்ளிக்கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் குழந்தைகள் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான இசை மற்றும் விளையாட்டில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும், 6 வயது முதல் உள்ள குழந்தைகளில் சேர்ந்து பயன்பெறலாம் என தெரிவித்துள்ளார். இதில் பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, இசை, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிட்டார், கீபோர்ட், ட்ரம்ஸ், டேக்வாண்டோ மற்றும் விளையாட்டுக்கான கேரம், செஸ், இறகுபந்து, டேபிள் டென்னிஸ் ஆகியவற்றை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கான விண்ணப்பங்கள் வரும் 29ஆம் தேதி முதல் புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லம், கோலக்கார அரங்கசுவாமி நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி, கதிர்காம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காலாப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி, திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாகூர் அரசு நடுநிலைப்பள்ளி, கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் வழங்கப்படுவதாகவும், அதே இடத்தில் சிறப்பு பயிற்சி அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் 12 மணி வரை அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயில்வதற்கான சான்றிதழ், அடையாள அட்டை, ஆதார் அட்டை ஆகிய நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி 250 மகளிர் குழுக்களுக்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நல உதவிகளை வழங்கினார். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு நல உதவிகள் வழங்கும் விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கட்சியின் அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவினை துவக்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் 250 மகளிர் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த 5000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் அமைச்சர் சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் சிபி திருநாவுக்கரசு, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் ரித்தீஷ், தொகுதி நிர்வாகிகள், கழக பொறுப்பாளர்கள், மகளிர் குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம் நேரம் பாருங்க. புதுச்சேரியில் 6 பேரிடம் 95,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் சிபிஐ அதிகாரி பேசுவதாகவும், தங்கள் மகனை குற்ற வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளதாகவும் கூறியுள்ளதாக தெரிகிறது. அதற்கு பயந்த அந்த நபர் 40,000 ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். பெண் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பேசிய மர்ம நபர் ஒருவர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியதை நம்பி 40,000 ரூபாயை அந்த பெண் ஏமாந்துள்ளார். அதேபோல் மேலும் 4 பேரிடம் 15,000 ரூபாயை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து 6 பேர் கொடுத்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் புதுவை அரசு ஊழியர்கள் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் புதுவை அரசு ஊழியர்கள் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக நிதிநிலை காரணம் காட்டி கொடுக்கப்படாமல் இருந்த உதவியாளர்களுக்கு 6வது ஊதியக்குழுவின் 50% நிலுவைத் தொகை பெறவும், ஊழியர்களின் பணிக்கொடை மற்றும் ஓராண்டாக காரைக்கால் ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த முதியோர் உதவித்தொகை பெறவும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இதில் பேச்சுவார்த்தை மற்றும் போராட்டங்களை தொடர்ந்து
முதலமைச்சர் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் சபாநாயகர் அவர்களின் சீரிய முயற்சியால் விரைவில் கோரிக்கைகள் நிறைவேற்ற உறுதியளித்ததாக தெரிகிறது. இதில் செயலர், இயக்குனர் மற்றும் மேலாண் இயக்குனர் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கி பேருதவியாக இருந்ததற்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அனைத்து உதவியாளர்கள் நிதி பெறுவதற்கு ஏதுவாக அவர்களின் ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், ஓய்வு பெற்ற ஒப்புதல் ரசீது நகல் எடுத்து அந்தந்த திட்ட அலுவலகத்தில் கொடுக்குமாறும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. விரைவாக ஏற்பாடு செய்து கொடுக்கும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மீண்டும் இந்த கூட்டத்தின் போது நன்றி தெரிவிக்கப்பட்டது. மாநில தலைவர் மண்ணாங்கட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதுவை அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 28/4/2025 திங்கட்கிழமை காலை 9 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை ரெயின்போ நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி 110 கீழ் 22 kV வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர உபகரணங்கள் அளவு திருத்தப் பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 28/4/2025 திங்கட்கிழமை காலை 9 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெரு முதல் 10வது குறுக்கு தெரு வரை, கிருஷ்ணா நகர் முழுவதும், சேத்திலால் நகர், மடுவுப்பேட் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.